பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். காலை நேரத்திலும் நம்முடைய தொடர் வேத பாடத்தை சிந்திப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போமாக. அன்பான தெய்வமே, உடைய அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறதான உடைய சத்தியங்களுக்காக, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக, உடைய நல்ல ஆலோசனைகளை வெளிப்படுத்தும்படியாக, வேதத்தின் மறைப்பொருள்களை வெளிப்படுத்தும்படியாக உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், கேட்கிற எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் தானியேலின் தீர்க்க தரிசனத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு வேத பாடத்தை கேட்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட இந்த தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 14வது பகுதியாக தானியேலின் தீர்க்க தரிசனம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசனம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. பிரியமானுள்ளே, நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் அவருடைய ஜீவியத்தில் செய்ததான ஒரு அடையாளத்தை, அற்புதத்தை குறித்து அவர் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, தேவனின் நாமத்தின் பிரஸ்தாபத்திற்காக, தேவனின் நாமத்தை உயர்த்துவதற்காக ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறதை, ஒரு நிருபத்தை எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருடைய நாட்களிலும் இருந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளவும், தொடர்ந்து உள்ளதான சந்ததியார்கள் அவருடைய ஜீவியத்தில் கர்த்தர் செய்ததை அறிந்து கொள்ளும்படியாக, நம்மை போன்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்ட காரியங்கள் தான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் உள்ளதான விஷயங்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு புறஜாதியான ராஜாவாக இருந்த போதிலும், அவன் அந்நிய தேசத்தை சேர்ந்ததான ஒரு ராஜாவாக இருந்த போதிலும், அவன் உன்னதமான தேவனை உயர்த்துகிறவனாக இந்த இடத்தில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தன்னிடத்தில் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை நான் பிரசித்தப்படுத்துவேன், அதை உயர்த்துவேன் என்று சொல்லி அவ்விதமாக அவன் செய்கிற கிரியைகளை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தேவன் தங்களுடைய ஜீவியத்தில் செய்கிற எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை, நன்மைகளை பிரசித்தப்படுத்துவதற்கு, இல்லாவிட்டால் அதை பறைசாற்றுவதற்கு, அவர் செய்த நன்மைகளை மற்றவரிடத்தில் சொல்லுவதற்கு இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறது உண்டு, தயங்குறது உண்டு, வெக்கப்படுவது உண்டு, பிரியமானவர்களே பயப்படுகிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, தேவன் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை நாம் மற்றவர்கள் முன்பாக உயர்த்துகிறதான ஒரு அனுபவம் நமக்கு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அங்கே வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அதனாலே கதை சொல்லியிருக்கிறார். ஆகவே சபைகளிலும் சரி, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலும், நமக்கு அறிமுகமானவர்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் உயர்த்துகிறவர்களாக, அதை மகிமைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய வார்த்தைகளை அவன் எழுதும்போது 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். அதே தாவீது 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லும்போது, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம், உமது உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய கிருபை நிமித்தம், உம்முடைய உண்மை நிமித்தம் நான் உம்மை உயர்த்துவேன், துதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை செய்த அதிசயங்களை நான் தியானித்து பேசுவேன், நீ செய்த செயல்களை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், ஜனங்களுக்குள்ள பிரசித்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இவ்விதமாக தாவீது தன்னுடைய ஜீவியத்தில்
தேவன் தன்னுடைய ஜீவித்து செய்த எத்தனையோ நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை அவன் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பிரஸ்தாபப்படுத்துகிறவனாக, அதை உயர்த்துகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே பார்க்கும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அவிதமாக தேவனுடைய நாமத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு உயர்த்தினார்கள். ஆதி நாட்களிலும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் அவ்விதமாக உயர்த்துகிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியதான கிறிஸ்துவ வட்டாரத்தில் பார்க்கும்போது அநேகர் கர்த்தர் செய்கிற நன்மைகளை பிரஸ்தாபப்படுத்துகிறதில்லை, அதை உயர்த்துகிறதில்லை, மற்றவர்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளுவதில்லை. இயேசுவின் நாமத்தை நாம் அறிவிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மற்றவர்கள் முன்பாக உயர்த்துகிறதாக இருக்கிறோம். ஆகவே போய் பெருசா வேதத்தை பிரசங்கிக்கணும் என்ற அவசியம் இல்லை. இல்லாவிட்டால் பெரிய வெளிப்படுத்தல்கள் சொல்ல வேணும், பெரிய சுவிசேஷம் அறிவிக்க வேணும் என்றெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, ஆண்டவரை குறித்து சொல்ல தெரியாது என்று யோசிக்கிறது உண்டு. நான் வழக்கமாக சொல்வது உண்டு. அவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்கள் சொன்னாலே அதுவே ஒரு பெரிய சுவிசேஷம். அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்துக்கு இணையாக ஒன்றும் இல்லை. ஆகவே யாருக்கோ கர்த்தர் செய்ததை நாம் பேசிட்டு இருப்பதை பார்க்கிற நமக்கு செய்ததை பேசி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அவரை உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். வேதத்துல பார்க்கும்போது பலரையும் அவ்விதமாக பார்க்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் அவன் சுகமான பிற்பாடு, பிசாசுகள் அவனை விட்டு நீங்கின பிற்பாடு பாருங்கள், அங்கிருந்ததான ஜனங்கள் மத்தியிலே போய் கர்த்தர் செய்ததை எல்லாம் அவன் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிறான். 38ஆம் 39ஆம் வசனங்கள்ல படிக்கும் போது பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தமக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை எல்லா இடங்களிலும் பிரசித்தப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடியவனாக இருந்தான். அதுபோல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்போது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். 31ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்த பண்ணார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய கண்கள், 2 குருடர்கள் ஆண்டவர் வழியிலே பார்த்தார். அவர்கள் சுகத்துக்காக, விடுதலைக்காக கேட்டார்கள். அவர் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். அவருடைய கண்கள் தெளிவானது, குருட்டாட்டம் மாறினது. உடனே அவர்கள் அத்தேசம் எங்கும் போய் பிரசித்தப்படுத்துகிறார். பாருங்கள், எனக்கு எத்தனையோ பேருடைய ஜீவியத்தில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். அது நம்முடைய நாவினால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஸோ இவ்வளோ நன்மைகளை பெற்று நாம் அந்த தேவனுடைய நன்மைகளை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும், அதை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை அறிந்து அவருடைய நன்மைகளை ருசித்த பிற்பாடு அதை பிரஸ்தாபப்படுத்தாவிட்டால், அவரை உயர்த்தாவிட்டால், நம்முடைய ஜீவியத்திலே நாம் எத்தனையோ நன்மைகளை நாம் இழந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரோமருக்கு அது நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ரோமர் 1:21 படிக்கும் போது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். தேவன் அறிந்த பிற்பாடு, அவர் நன்மைகளை ருசித்த பிற்பாடு, அவருடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறவர்கள் சிந்தனைகளிலே வீணராகிறார்கள். வீணான சிந்தனைகளுக்கு தேவன் அவர்களை தள்ளி விடுகிறார். ஸோ வீண் சிந்தனைகளிலே விழுகிறார்கள். தேவையில்லாத சிந்தனைகள், எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வந்து அவர்களை நெருக்கி அவர்களை கஷ்டப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைகிறது என்று பார்க்கிறது. இருளிலிருந்து வெளியே வந்தவர்கள் மறுபடியும் இருளுக்குள்ளாக போகிற ஒரு அனுபவம் உண்டாகும். வெளியே பார்க்கும்போது வெளிச்சமா இருக்கிறது போல இருக்கும், ஆனால் இருதயம் இருள் அடைந்துவிடும். நாளாகும்போது அந்த இருதயத்தின் நிறைவினாலே அது நம்முடைய எல்லா விதமான செயல்களிலும் வெளிப்படும், நம்முடைய கிரியைகளிலே வெளிப்பட்டுவிடும். ஆகவே நன்றாய் விளங்கிக் கொள்ள வேணும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு அந்த ராஜா தெய்வத்தை உயர்த்தினார். உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துகிறார். தானியேலின் தீர்க்கதரிசனம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவர் தொடர்ந்து எழுதுகிறதான அதை பார்க்கும்போது, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும்
அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய அடையாளங்களை குறித்தும் அவர் செய்த அற்புதங்களை குறித்தும் இங்கே ராஜா சொல்லுகிறார். அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அற்புதங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பிரியமானதுள்ளே, கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிறதான அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் மகத்துவமானவைகளாக வல்லமை உள்ளவைகளாக இருக்கிறது. ஆகவே சாதாரணமான அற்புதங்களை தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிறதில்ல. சாதாரணமான அடையாளங்களை தேவன் நமக்கு செய்கிறதில்ல. எவ்வளவு மகிமையான வல்லமையுள்ள மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிறார். இன்னைக்கு அநேகர் அதை உணர்ந்து கொள்வதில்லை. கர்த்தர் செய்கிற கிரியைகளை புரிந்து கொள்வதில்லை. சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்லும் 150ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறார், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமையான கிரியைகள், அவருடைய மகத்துவமான கிரியைகளுக்காக நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளோ மகத்துவமானவைகள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளுக்காக, இந்த வல்லமை உள்ள செயல்களுக்காக நாம் தேவனை துதிக்கிறவர்களாக மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்திலே பார்க்கும்போது, அவருடைய அந்த கானானை நோக்கின பிரயாணத்தில் தேவன் அவர்களை இந்த வல்லமையான கிரியைகளால், மகத்துவமான கிரியைகளாலவே நடத்தினார். உபாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவர், நீர் உமது அடியேனுக்கும் உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல மோசே சொல்லும்போது, நீ ஆண்டவரே உம்முடைய அடியார்களுக்கு மகத்துவத்தையும் வல்லமையுள்ள கரத்தையும் காண்பித்தீர் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் அவருடைய வாழ்க்கையின் பிரயாணத்துல, அந்த ஜீவியத்தின் பாதையில, அந்த கானானை நோக்கின அந்த பிரயாணத்துல அவருடைய மகத்துவமான கிரியைகள், வல்லமையுள்ள கரத்தினால் உண்டாகிற கிரியைகளை வைத்து தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலும் கூட ஆண்டவர் அப்படிதான் செய்யக்கூடியவர். நாமும் கூட பரலோக கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலும் தேவன் ஒவ்வொரு நாளும் மகத்துவமான காரியங்களை, வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்து செய்து நம்மை விசேஷமானவர்களாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று படிக்கிறோம். பாருங்க, தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து, அந்த சாங்சுரியிலிருந்து தேவன் வல்லமையும் மகத்துவமான காரியங்களை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். சாதாரணமான ஒரு இடத்துல செய்கிறவர் அல்ல. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த காரியங்களை நமக்காக செய்கிறார். அப்ப எவ்வளவு விசேஷமானவைகளா இருக்கிறது, எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு கிரியைகளாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே தானிய ராஜா நேபுகாத் நேச்சார் உன்னதமான தேவனுடைய அந்த வல்லமையை, அந்த மகத்துவத்தை உயர்த்துகிறவராக இருந்தார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கும் போது, தானியேல் 2:10 படிக்கும் போது, அங்கே கல்தையர்கள் இப்படி விதமாக சொல்கிறார் ராஜாவை பார்த்து. கல்தையர்கள் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான இந்த எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிகளிடத்தில், ஜோசியரிடத்திலாவது, கல்தையரிடத்தில் கேட்கதில்லை என்று சொல்லி படிக்கிறோம். இங்க அந்த சாஸ்திரிகள், அந்த கல்தையர்கள் ராஜாவை சொல்லும்போது, ராஜா உயர்த்தும் போது, நீ மகத்துவம் வல்லமையுமான ராஜா என்று சொல்லுகிறார். ஸோ இப்படிப்பட்ட எந்த ராஜாவும் கேட்கிறது இல்லை. அப்ப அப்படியானால் அங்கே ராஜாவை மகத்துவமும் வல்லமையுமான ராஜா என்று சொல்லுகிறார். ஆனா இந்த ராஜா அறிக்கை பண்ண சொல்றார், நான் மகத்துவம் வல்லமையுமான ஒரு ஆள் அல்ல, தேவன் தான் மகத்துவமும் வல்லமையுமான கிரியைகளை செய்கிறவர் என்று சொல்லி அவ்விதமாக தனக்கு கிடைத்ததான அந்த மேன்மையை கூட அவன் தேவனுக்கு தரக்கூடியவனாக இருந்தான். தனக்கு கிடைத்த மகிமையை கர்த்தருக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் அவ்விதமாக அவனை அந்த கல்தையர்கள் உயர்த்தினாலும், 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இவன் கர்த்தரை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமை உயர்த்துகிறவனாக இருந்தான். பாருங்கள், நம்ம கிடைக்கிற மகிமை, நம்ம கிடைக்கிறதான மேன்மை எல்லாம் கர்த்தருடையது. அதை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு கொடுக்கறது இல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு கொடுப்பதில்லை, தங்களுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள்.
தங்களுக்கு மேன்மைப்படுத்திக் கொள்கிறார். ஏதோ தாங்கள் தான் எல்லாம் செய்தது போல. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்விதமாக தேவன் சொல்லியிருக்க, அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய கைகள் கால்கள் அசைவது, நம்முடைய மூச்சு, நாம் விடுகிற மூச்சு எல்லாம் கர்த்தராலே. அவர் இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கு கிடைக்கிற மேன்மைகள், புகழ்ச்சிகள், மகிமைகள், பிரஸ்தாபங்கள் எல்லாம் தேவனுக்கு நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேணும். ஒரு நாளும் அதை நமக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே ராஜாவை பாருங்க, ஒரு அந்நியனா இருந்தாலும், ஒரு புறஜாதியா இருந்தாலும், தனக்கு கிடைத்த மேன்மை மகிமை கத்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தார். அதுமா அவர் எதனாலே அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை காண்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கும்போது, ரோமர் 15:18 விதமாக சொல்லுகிறது, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல் சொல் சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். புறஜாதியாரை வார்த்தையினால் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தை கத்தர் பயன்படுகிறார். ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்வதுடைய நோக்கம், அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் விளங்க செய்வதுடைய நோக்கம் என்ன? புறஜாதியார்களை கீழ்ப்படிய பண்ணவேன். நம்முடைய ஜீவியத்தில் அற்புத அடையாளங்களை தேவன் செய்யும் போது, அதை நாம் மற்றொரு சொல்லும் போது, புறஜாதியார்கள் அதை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறுகிறார். புறஜாதியார்கள் மத்தியில் அந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது, அவர்களும் அந்த அற்புத அடையாளங்களை கண்டு அதை ருசித்து உடனடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறு. புறஜாதியார்கள் கீழ்ப்படிய பண்ணுவதற்காக தேவன் அற்புத அடையாளங்களை செய்கிறார். அன்றைக்கு உதாரணத்துக்கு எகிப்தின் மத்தியிலே கர்த்தர் வாதைகள் அனுப்பி அற்புத அடையாளங்களை செய்தார். அது காரணம் அங்கிருந்த எகிப்தியர்கள், அந்த புறஜாதிகள் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிய வேணும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க போக விட வேணும் என்று அவர்கள் கேட்டபோது அவங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இறுதிய கடின நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை. ஆனா அற்புதங்கள் நடக்கும்போது, அங்கு அதிசயங்கள் நடக்கும்போது, அங்கே உடனடியாக அந்த புறஜாதியார்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆகவே பிரியமான புறஜாதியார்கள் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு தேவன் அற்புத அடையாளங்களை நிகழ்த்துகிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய அற்புத அடையாளங்களை கூட அவ்விதமாக புறஜாதியர்களின் ரட்சிப்புக்காக, அந்நிய ஜனங்களுடைய விடுதலைக்காக தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாமே அற்புத அடையாளங்களை அனுபவித்து ருசித்து கொண்டு அவ்விதமாக ஜீவித்து கொண்டே இருக்கக்கூடாது. புறஜாதியார்கள் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் பிரஸ்தாபப்படுத்த வேணும். ரட்சிப்பு அடையும்படிக்கு அவ்விதமான அற்புத அடையாளங்களை கர்த்தர் அவர்களுக்கும் செய்யும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேணும். இவ்விதமாக நாம் கிரியை செய்யும் போது கர்த்தர் புறஜாதிகளை ரட்சிக்கிறார், அந்நியர்களை ரட்சிக்கிறார். அவருக்கு அந்நியமான ஜனங்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தம்முடையவர்களாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இது மாத்திரமல்ல, ராஜா இந்த இடத்துல சொல்லும் போது தானியேல் 4:3 படிக்கும் போது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லுவார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அதுல இருந்து அவர் புரிந்து கொண்ட விஷயம் என்ன? என்னுடைய ராஜ்யம் நித்தியமானது அல்ல, என்னுடைய ராஜ்யம் மாறப்போகிறது. ஏனென்றால் 2ஆம் அதிகாரத்திலே தானியேல் அவர் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னார். பொன்மயமா இருக்கக்கூடிய உங்களுடைய ராஜ்யம் அடுத்த வேறு ஆட்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அது வெள்ளியின் ராஜ்யமாக இருக்கும். உண்மை போல மேன்மையானவாய் இல்லாமட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வேறு ராஜ்யம் எழும்பும் என்கிறதான ஒரு பகுதியை அப்பவே சொல்லியிருந்தார். இது தேவன் காட்டின ஒரு சொப்பனத்துல இருந்தது. ஆகவே இது அறிந்தபடினால இங்கே ராஜா சொல்றார், உம்முடைய ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தான் தலைமுறை தலைமுறையாக நிற்கக்கூடிய ஒரு ஆளுகை என்று சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை, அது எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் என்பதை அங்கே ராஜா நேபுகாத்நேச்சார் உயர்த்தக்கூடியவராக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால்தான் சங்கீதக்காரன் கூட எழுதும்போது 145ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்லும் போது, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்க, விதமாக ராஜாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய ஆளுகை குறித்தும் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆகவே இவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
எரேமியா சொல்லும்போது 10 அதிகாரம் 10 சொல்லுகிறார், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா என்று சொல்றார். ஸோ அவர் தான் நித்திய ராஜாவாக இருக்கிறபடினால் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. புலம்பல் 5:19 படிக்கிறோம், கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த எரேமியா சொல்லும்போது நீதான் நித்திய ராஜா, உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய ராஜ்யம் அழியாத ஒன்றாக இருக்கிறது, அது நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. இதை அந்த அந்நிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் புரிந்து கொண்டார், அதை விளங்கி கொண்டார். ஆகவே தானியல் புஸ்தகத்துல கூட படிக்கும்போது 7 அதிகாரம் 27 தானியல் சொல்ல, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவர் கீழ்ப்படிந்து இருக்கும் என்றார். பாருங்க, இங்க தானியல் சொல்லும்போது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்கும். அந்த ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஸோ பிரியமானவர்களே, இந்த நித்திய ராஜ்யம் குறித்த ஒரு வெளிப்படுத்தல் அன்றைக்கு அந்த அந்நிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்தது. தன்னுடைய ராஜ்யம் நித்தியம் அல்ல, அது அநித்தியமானது, அது அழிய போகிறது, அது கொஞ்ச காலம்தான் என்பதை விளங்கி கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்தது. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று பேசுகிறார். அந்த நித்திய ராஜ்யம் என்று சொல்லும் போது பிரியமானவர்களே, இப்போது நான் பார்க்கிற பலவிதமான ராஜ்யங்களையும் ஆளுகைகளையும் அரசாட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் ஒழிய போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிவு உண்டு. ஆனால் தேவனுடைய அந்த நித்திய ராஜ்யத்துல முடிவில்லை, அது என்றென்றைக்கும் இருக்கும், தலைமுறை தலைமுறையா இருக்கும். அந்த சிங்காசனம் தலைமுறை தலைமுறையா நிலை நிற்குமா. ஆனா இந்த ராஜ்யத்தில் யாருக்கு போறாங்க? இந்த ராஜ்யத்தில் பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படும். அப்ப அந்த நித்திய ராஜ்யத்தில் தேவனும் அவரோடு கூட பரிசுத்தவான்களும் சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறார்கள். பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு தேவனை தரப்போறார். பிரியமான தேவ ஜனமே, நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு தேவன் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். இன்னும் புரியும்படி சொன்னா, அந்த ராஜ்யம் அன்றைக்கு பரிசுத்தவான்களின் ராஜ்யம் என்று அழைக்கப்பட போகிறது. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தல அன்றைக்கு அந்நிய ராஜாவுக்கு, அந்த நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அது விளங்குறது இல்லை. இப்போது இருக்கிற ஆளுகைக்காக, அரசாட்சிக்காக, ராஜ்யத்துக்காக நாம் தவிக்கிறோம், ஏங்குறோம், அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆகையால் பிரியமானுள்ளே, இந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறதான நாம் அதற்காக அந்த பரிசுத்தவான்களின் அந்த ராஜ்யத்துக்காக போக வேண்டும் என்கிறதான வாஞ்சையும் தவிப்பும் உள்ளதான நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது 2 பேதுரு 1 அதிகாரம் 10-11 சொல்லும் போது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாகிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. இவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும் என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்ததான அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையா இருக்கும். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக இல்ல பூமிக்குரிய சேவைக்காக மட்டும் அழைக்கப்படவில்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இந்த விஷயத்துக்காக தேவன் அழைச்சார், ஸோ அதை செய்து முடித்த பிற்பாடு கர்த்தருடைய அழைப்பை நான் நிறைவேற்றி விட்டேன், அதை முடித்து விட்டேன் என்று எண்ணுகிறது உண்டு. பிரியமானவர்களே, இதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த வசனத்துல வாசிக்கும் போது, நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் பரிபூர்ணமாய் நமக்கு அளிப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தவான்களின் ராஜ்யம், அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போவதற்காக தேவன் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொள்ள ஜாகிரதையா இருக்க வேணும். அப்படி ஜாகிரதையா இருந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டால்தான் நாம் ஒரு காலம் இடறுகிறது இல்லை. அந்த ராஜ்யத்துக்காக நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறலாம், ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறலாம். ஆகவே மறுபடியும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுகிறதில்லை. இவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இப்படி செய்கிறவர்களுக்கு தான் அந்த ராஜ்யத்துக்குள் போகிற பிரவேசம், அந்த என்ட்ரி பரிபூர்ணமாய் அளிக்கப்படும், முழுமையாக கொடுக்கப்படுமா. ஆகவே பிரியமானவர்களே,
அறகுறையாக தேவன் நம்மை அனுமதிக்கிறதுக்கு அல்ல, முழுமையாக உள்ள அனுமதிப்பதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை ஒவ்வொரு நாளும் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்துக்காக கர்த்தரே என்னை அழைத்திருக்கிறீர், அந்த பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்துக்காக என்னை அழைத்திருக்கிறீர். ஆகவே நானும் உம்மோடு கூட சேர்ந்து என்றென்றைக்கும் சதா காலமும் அந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே நீ என்னை அழைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அழைப்பை நாம் உறுதி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இவ்விதமாய் நாம் செய்யும்போது நமக்கு எத்தனை போராட்டங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் நம்முடைய ஜீவியத்தின் பாதையிலும் ஊழியங்களின் பாதையிலும் பல விதத்துல வந்தாலும் அது நம்ம இடர செய்யாது. அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல அந்த 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 விஷயத்துல இருந்து நம்ம இடறி போக செய்யாது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அதை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் போது நமக்கு பரிபூர்ணமாக உள்ளே பிரவேசிக்கூடியதான அந்த பிரவேசத்தை, அந்த என்ட்ரியை தேவன் நம்ம கொடுக்கிறார். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகும் பிரவேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நாம் இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டு நம்முடைய ஜீவியத்தை நாம் செய்வோமாக. இடறுகிறதான எத்தனையோ பேர் இடறி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நடத்துகிற பாதையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். விலகி போய் விட்டு கர்த்தரை குறை சொல்லி கொண்டு மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் அழைத்த அழைப்பு அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். ஆண்டவர் நம்மை அழைத்தது, தெரிந்து கொண்டது அந்த நித்திய ராஜ்யத்துக்கு. ஆகவே பிரியமானவர்களே, கேட்டதான இந்த சத்தியின்படியே நம்முடைய ஜீவியத்தை நாம் ஒப்பு கொடுப்போமாக. நல்ல பிதாவே, நம்முடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்களை அழைத்தது, தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் ஆண்டவரே உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு பூரண ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே பூர்ணமாய் கர்த்தாவே நாங்கள் பிரவேசிப்பதற்காக, பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பிரவேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்த அழைப்பை தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்தி கொள்ள ஜாகிரதையாக இருக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்போது ஒருபோதும் இடரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் அது போல உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் உம்முடைய மகத்துவத்தை வல்லமே நாங்கள் கர்த்தாவே மற்றொரு இடத்துல ஆண்டவரே சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக பிற ஜாதிகள் ஆண்டவரே இந்த அற்புதங்களை கர்த்தாவே கேள்விப்படும் போது அந்த அற்புதங்களை அவர்களும் ருசிக்கும் போது உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார்கள். உம்முடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து உம்முடையவர்களாய் மாறுவார்களே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்துகிறவர்களாக, அதை கர்த்தா மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட தேவனுடைய திவ்யமாய் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியங்களை கேட்ட ஒவ்வொருடைய கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு என்று எங்களை தகுதி உள்ளவராய் கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறவரை மேஷன் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் நம்முடைய சகல தேவ ஜனங்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.